நமஸ்காரம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டு அதிர்ஷ்டம் பெறும் 3 ராசிகள் எவை, எந்தெந்த விதத்தில் அதிர்ஷ்டம் பெற போகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டு இந்த வருடத்தில் முதலாவதாக சனி பயிற்சி வருகிறது. இந்த வருடம் குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சிகளும் ஏற்படவிருக்கிறது. ஆனால் முதலாவதாக சனி இந்த மார்ச் 29ஆம் தேதி முதல் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே இந்த கிரக பயிற்சிகளில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுறது சனி பயிற்சி. ஜோதிடத்தில் சனி நீதிமானா கர்மகாரகனா கருதப்படுறாரு. சனி பகவான் நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் ஒவ்வொரு கர்மங்களுக்கும் ஏற்ப நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். 9 கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெறும்போது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறது. சனியோட இடம் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொருத்தரோட ஜாதக கட்டத்திலும் எந்த இடத்துல இருக்குது, தற்போது கோச்சாரத்தில் எங்கே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வைத்து சொல்லப்படுகிற பலன்கள் ரொம்பவே முக்கியத்துவமாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அதனால் சனி பயிற்சி ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. தற்போது 7.5 நாட்டு சனியாக கும்பம், மீனம் மற்றும் மேஷ ராசியினருக்கு இருக்குது. அதே போல் அர்த்தாஷ்டம சனியாக தனுசு ராசியினருக்கும் அஷ்டம சனியாக சிம்ம ராசியினருக்கும் வருகிறது. ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் ரொம்பவே சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. அவைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே ஒருவரோட ஜாதக கட்டத்தில் 3, 6, 11ஆம் இடங்களில் சனி ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது நட்பு வீடுகள்லையோ இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சனியால் கோச்சாரத்தில் எங்கே வந்தாலும் அவங்களுக்கு பெரிதாக துன்பங்களோ கஷ்டங்களோ தரக்கூடியதாக இருக்காது. 7.5 சனியாகவோ அஷ்டம சனியாகவோ அல்லது அர்த்தாஷ்டம சனியாகவோ இருக்கும்போது கோச்சாரத்துலேயும் சரி வரலை, தற்போது சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு, சனி புத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா மட்டும்தான் பயப்படணும். மற்றவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யதார்த்தமாக பொதுவான பலன்களை பார்த்து எப்போவுமே பயப்பட தேவையில்லை. சனி உச்சத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக நல்ல பலன்களை செய்வார். அதே போல் தற்போது கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டிலிருந்து நட்பு வீடான குருவோட வீட்டுக்கு மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. வரும் மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அந்த வகையில் ரொம்பவே நல்ல பலன்களை இந்த 3 ராசியினருக்கு தரவிருக்கிறார். அவை என்ன அப்படின்னா, முதலாவதாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியால் அவங்களுக்கு ஏற்கனவே அந்த குரு ராசியில் இருக்குது. அந்த குருவும் அவங்களுக்கு விலகுது வர்ற மே மாதம். அதனால் இன்னும் ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ரிஷப ராசினரை கையில் பிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு அவங்களுக்கு அருமையான காலம் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. சனியோட சஞ்சாரம் 11ஆம் வீட்டில், குரு 2ஆம் வீட்டில். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஒரு வருட காலம் அவங்கள அவ்வளோ சிறப்பான காலமாக இருக்கும். இவங்களுக்கு நிதி வரவு பெரிய அளவில் இருக்கும். பண பிரச்சனைகளே அவருக்கு இருக்காது. இது வரைக்கும் பொருளாதார சிக்கல்கள் இருந்தது எல்லாமே படிப்படியாக குறையும். எதிரிகளால் இவங்களுக்கு தடைபட்டு வந்த அனைத்து இடையூறுகளும் நீங்கும். தொழில், வேலை இவங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும். இதுவரை இருந்து வந்த அவங்க வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே தீர்ந்து நல்ல விதமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். பிள்ளையாரை இவங்களை வழிபட்டாவே பல பிரச்சனைகள்லேருந்து இவங்க விடுபடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிஷபராசினருக்கு. அடுத்தது 2வது துலாம் ராசி. துலாம் ராசியினருக்கு சனி பயிற்சி, அது மட்டுமின்றி குரு பயிற்சி அடுத்தது. இது குருவோட 5ஆம் பார்வை துலாம் ராசியினருக்கு விழுகுது. அதோட சனி பயிற்சியும் இவங்களுக்கு ரொம்ப சூப்பரான இடத்துல போய் சனி அமர்றாரு. அதனால் இவங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் உருவாகும். இதுவரை அவங்க வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள், வாழ்க்கை துணை மூலமாக, குழந்தை மூலமாக அவங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும். எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான மரியாதையான ஒரு இடம் உங்களுக்கு அமையும். இது வரைக்கும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்திருப்பீங்க, அது எல்லாமே மாறி நல்ல பணவரவு உண்டாகும். அதே போல் கடன்களையெல்லாம் தீர்த்து உங்களுக்கு
ரொம்ப பொருளாதார உயர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். எவ்வளோ உழைச்சாலும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பொருளாதாரம் கிடைக்காம நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அதுவும் உங்களுக்கு சிறப்பாக மாறும். அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வரும். வாழ்க்கையில் பல வகையிலும் உங்களது துலாம் ராசினருக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான நேரம். எல்லா சவால்களையும் உடைச்சிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் உடல்லையும் மனரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அடுத்தது 3வதாக மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுவதுமாக இந்த மார்ச் 29 விடுபட்டு உங்களுக்கு இனி எல்லாமே தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி காண்பீர்கள். கடன் சுமைகள் நீங்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுவரைக்கும் கடனாக இருந்திருந்தவங்க நிறைய கடனாக இருந்திருந்தவங்க அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட்டி முன்னேறக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை வரும். பண தேவை உங்களுக்கு பூர்த்தி அடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏதாவது குறை இருப்பதாகவே மனதில் தோன்றிட்டு இருந்திருக்கும் இது வரைக்கும். ஆனால் உடல் மற்றும் மன அமைதியை மேம்படுத்தும் வகையில் இனிமேல் உங்களுக்கு சிறப்பான காரியங்கள் வரும். சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சியால் இதுவரை இருந்து வந்த அனைத்து தடைகளுமே நீங்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் மகர ராசியினருக்கு காணப்படும். துர்க்கையம்மன் வழிபாடு மற்றும் சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்கிறது மகர ராசியினருக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலையை தரும். மனதில் இருந்து வந்த கவலைகள் படிப்படியாக நீங்கும். உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்து வந்த எதிரிகள் அனைவரும் விலகுவார்கள். மகர ராசியினருக்கும் மிகவும் அருமையான காலமாக சனி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது இருக்கும். ஆகவே இதுதான் நண்பர்களே, இந்த ரிஷபம், துலாம் மற்றும் மகர ராசியினருக்கு சனி பயிற்சி மிக மிக சிறப்பான ஒரு அருமையான பலன்களை தரவல்லதாக இருக்கிறது. நம்ம சேனலை இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பற்றிய கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிக்க நன்றி.